எபிசோட்ல பார்க்கும்பொழுது இட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். உள்ளுக்குள்ள வந்து நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஐடியாலஜியுமே இந்த இடத்துல வந்து புகுத்த விரும்பல. ஃபர்ஸ்ட் திங். எல்லா அப்டேட்ஸ் பார்க்கறது இப்ப வந்து இருக்கிறது இருக்கிற மாரி சொல்றது ஒண்ணு. மேனிபுலேஷன் ஒண்ணு. அதனால வந்துட்டு நீங்க அதுக்காக அஃபெண்ட் ஆயி, அப்படியா, இப்படியா, ஐயோ! அப்படி ஆயிட்டாங்களா? அப்படிலாம் சொன்னாய்ங்க. வாக் அவுட் லோடெட். வாக் அவுட் ஆயிடுச்சு. பார்வதி வாக் அவுட் பண்ணிட்டாங்க. வாக் அவுட்லாம் ஒரு வெங்காயமும் ஆகல. அது வேணா நீங்க வந்து நல்ல அப்டேட்டா வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் இட் வாஸ் வெரி எவிடென்ட். நமக்கு நேத்துல இருந்தே தெரிஞ்சு திஸ் கை வாஸ் ட்ரைங் டு பேட்ச் அப் லைக் எனிதிங். ஏன்னா வந்து பிபி டீம் உள்ள கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, துன்பப்படுத்தி, துயரப்படுத்தி அமுச்சு விட்டுருக்காங்க. தெரிஞ்சு வச்சு ரெட் கார்டு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு இவன் பேட்ச் அப் இத வந்து அணுகிட்டான். தட்ஸ் வாட் ஹி இஸ் டூயிங். ஓகே. ஃப்ரம் த மார்னிங் அந்த கான்வர்சேஷன் வருது. ஈவன் ஐ கேன் see ஆன் பார்வதிஸ் ஃபேஸ் ஃப்ரம் த மார்னிங். ஓகே. இது உங்களுக்கு புடிச்சிருக்கா? புடிக்கலையா? அதுக்குள்ள நான் வரல. என்னுடைய ஒப்பீனியன், ஐ ஹவ் ஸ்டார்ட்டட் சப்போர்ட்டிங் பார்வதி அண்ட் ஐ அம் கோயிங் டு சப்போர்ட் பார்வதி நோ மேட்டர் வாட். அடுத்த அடுத்த வரிகள். ஓகே. சரி, ஓகே. ஐ ஹவ் சீன் சர்டன் ட்வீட்ஸ். இவங்க நிக்கல, அவங்க நிக்கல, அப்படி நிக்கல, இப்படி நிக்கல. அப்படி கிடையாது. த ஃபைட் வாஸ் இனிஷியேட்டட் பை கம்ருதீன். சாண்ட்ரா கேட்டிருக்காங்க. ஏன் வந்துட்டு எப்படி 2 பேரும் பேசுனீங்க அப்படின்ற டவுட் வந்து சாண்ட்ராக்கு இருந்திருக்கு. சாண்ட்ரா கேட்டிருக்காங்க. கம்ருதீன் வந்து பேச்சுவாக்குல இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் கோல் மூட்டி விடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹி செட். ஓகே. நாட் ஈவன் 5 மினிட்ஸ் ஆஃப் ஃபைட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் கூட இல்லாத ஒரு சண்டைகள் இருக்காங்க. திரும்ப பார்வதி போயிட்டு, "இல்ல, இல்ல சாண்ட்ரா, உனக்கு நான் சொன்னா தானே புரியும். என் சைட் கேளு நீ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாண்ட்ரா வாஸ் நாட் ரெடி டு லிசன். இவர் கத்துனதுனால சாண்ட்ரா வந்து அழுதுட்டாங்க. பார்வதி ட்ரை பண்ணலையான்னா, பார்வதி ட்ரை பண்ணாங்க. பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. "இல்ல என்கிட்ட இனிமே 2 பேருமே வராதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. ஓகே. பா பார்வதி எந்த ஒரு இடத்துலயுமே அவங்கள பத்தி தவறா பேசல. எதுவுமே பேசவே கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ சீன். ஓகே. ஆன் த அதர் ஹேண்ட் வந்து இது எப்படி நான் பெனிஃபிட்டா போகும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஓகே. சாண்ட்ரா இப்ப ஸ்கிரீன்ல தெரியறதுக்கான காரணம் இந்த வீக்ல எகெயின் அவங்க பார்வதிக்கான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. பார்வதி கூட இல்ல அப்படின்னா சாண்ட்ரா ஸ்கிரீன்ல தெரிவாங்களான்னு கேட்டா எனக்கு அது ஒரு பெரிய பிக் கொஸ்டின் மார்க் தான். திஸ் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி மை ஒப்பீனியன். திஸ் phase is completely about Vijay Parvati. I don't want anyone to enter in, give mileage to another contestant or talk about another contestant very importantly. அந்த ஒரு நரேட்டிவ இந்த இடத்துல செட் பண்றதுக்கு நான் விருப்பப்படல. ஓகே. மை ஒப்பீனியன் இஸ் மை ஒப்பீனியன். மை ஸ்பேஸ் இஸ் மை ஸ்பேஸ். அத நான் வந்து உங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய நபருக்கு ஏத்தவாறா இருக்கிற மாதிரியா இதுக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? பார்வதி என்ன பண்ணிருக்க முடியும்? என்ன பண்ணிருக்க முடியும்? என்ன பண்ணிருக்க முடியும்? என்ன பண்ணிருக்க முடியும்? அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னையோட லைவ் எபிசோட் ஆல்ரெடி 2 பேர் இப்ப திவ்யாவோட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. திவ்யா, பார்வதி அண்ட் கமருதீன்லாம் வந்து லைவ்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே. இதுக்கு அடுத்து இது எப்படி ப்ரொசீட் ஆகுது? அவன் என்னென்ன பேசுறான்? என்னென்ன இவன் பேசுனதுக்கு அப்புறமேட்டு அவங்க அத அக்ரி பண்ணிட்டு, அடுத்து அவங்க 2 பேரும் திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்கன்றத, உங்களுக்கு இன்னைய நைட்டோடைய லைவ கம்ப்ளீட்டா நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும். இல்லன்னா புரியாது. வாட் சார்ட் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஹி யூஸ்ட், ஹவ் டிட் ஹி ரியலி அப்பாலஜைஸ்ட், அவன் ஃபீல் பண்ணானா, ஃபீல் பண்ணலையா, அவன் பண்றது ஆக்டிங்ன்றத நான் 200% ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஏன்னா பொறுக்கி இஸ் ஆல்வேஸ் அ பொறுக்கி. அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஓகே. அவன் எதுக்கு இத பண்றான் அப்படின்றதும் இட்ஸ் வெரி எவிடென்ட். பிகாஸ் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு இத வந்து அவனுடைய கம்ப்ளீட் கேம் பிளானா தான் நான் பார்க்கிறேன். அவனால பார்வதிய உடைக்க முடியல. பார்வதி இன்னொருத்தவங்க கூட இருக்கும்பொழுது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து பார்வதிக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சது கிடையாது. இப்ப பார்வதிக்கு சாண்ட்ரா மூலியமா அந்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்குது. பார்வதியோட கேம் பிளான கம்ப்ளீட்டா உடைக்கணும்ன்றது மட்டும் தான் அந்த பொறுக்கிக்கு எண்ணம். மத்தபடி லவ்வு, மண்ணாங்கட்டி ஒரு மயிரும் கிடையாது. இதுவும் கம்ப்ளீட்டா என்னுடைய கருத்து. ஓகேவா? அவள உடைச்சுட்டு திரும்ப இவன் இந்த 2 வாரத்துல அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண போறான் அப்படின்றத வச்சு தான் கேம் இருக்கு. அண்ட் ஹி இஸ் வெரி கிளவர், கன்னிங். இந்த இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அபியூசர்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா வந்து கம்ருதீன மட்டும் தான் நான் பார்க்கிறேன். அதுலயுமே எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவனுக்கு சாதகமா ஏன்னா பிபி டீம்ல இருந்து கூப்பிட்டு அவனுக்கான அந்த ஃபீட்பேக்க குடுத்ததுமே, அவன் அத அவனுக்கு சாதகமா எப்படி பயன்படுத்த முடியும்னு யோசிக்கிறான். இன்னையோட 1 ஹார் எபிசோட்ல போட்டிருக்காங்க. அவன் இத பண்ணியிருக்கான் பாரு. ப்ளீஸ் நீ அதுக்கு ஓகே சொல்லிராதன்றாங்க. அண்ட் ஹி ஆல்சோ நியூ வெரி கிளியர்லி இப்ப எல்லாருமே பார்வதிக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது அவனுக்கு தெரியும். ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன். எல்லாருமே என்கிட்ட சொல்றாங்க உங்ககிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கான். இப்ப பார்வதி கிட்ட எல்லாமே சொல்றாங்க அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க.
அதனால he have taken time. யாருமே இல்லாத தருணத்துல உட்கார்ந்து கால்ல விழுறேன் மன்னிப்பு கேட்டான் அப்படின்னா, நான் இத இன்னொரு ஆங்கிள்ல எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, ஆன் த அதர் ஹேண்ட் இவன் கால்ல விழுகிறேன்னு சொல்லி, பார்வதி மூஞ்ச திருப்பிட்டு போனாங்கன்னா, வாட் a செட் ஆஃப் ஆடியன்ஸ் வில் திங்க் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் நான் பாக்குறேன். ஒரு 5 மணி நேரம் ஒருத்தன் பேசுறான், கெஞ்சுறான், கால்ல விழுறேன்னு சொல்றான். இனிமே இந்த தவற பண்ண மாட்டேன். நான் கோவத்துல பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன். அவங்க இத பண்றாங்கன்னு நினைச்சிட்டேன். அது இதுன்னு என்னென்னமோ சொல்றான். She don't know what actually happened. Again, she spoke. இத நான் இப்படிதான் பாக்குறேன். This is completely my opinion. You can share your opinion. And this phase is completely for VJ Parvati, not for anyone else. I just want to stick to it. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. அதைய வந்து எனக்கு கொலாப்ஸ் பண்ணி, அத பண்ணி, இத பண்ணி, இன்னொருத்தவங்களுக்கு மைலேஜ் குடுத்து, இவங்க சரியா, அவங்க சரியா அப்படின்றதுக்குள்ள நான் போல. அவங்க என்ன பண்ணிருக்கலாம், என்ன பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் கான்டெக்ஸ்ட். அதற்குள்ள நம்ம பேசணும் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரிகிறதோ? புரிகிறது. இப்போ வந்து நான் வந்து அக்செப்ட் பண்றேன் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட். சொல்லுங்க. சூப்பர் டாம். ஆக்சுவலா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க பாருக்கு சப்போர்ட் பண்ற இது வந்துட்டு ஐ ஃபீல் இட்ஸ் ஜென்யூன். அவங்க ஆக்சுவலி நான் ஒன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நாம ஆக்சுவலி இந்த சீசன் 9 கண்டஸ்டன்ஸ்ல worst among the best அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்றோம். அதில் எந்த ஒரு கண்டஸ்டன்ட் எதுவுமே பிடிக்கல. அதுல கண்டென்ட் ப்ராப்பரா அந்த பிபிக்கு இதை கொடுக்கறதுக்காக தான் நம்ம பார்வை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நான் அப்படிதான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா இந்த அக்ரி. சீசன்ல யாருமே பெஸ்ட் கிடையாது. ஓகே, ஸோ அதுல இந்த பொண்ணு ஓகே பிபிக்கான ஒரு இதை வந்து கொடுக்குறோம். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ இந்த சீசன் வந்து நான் அப்படிதான் பாக்குறேன். இதுல வந்து இவங்க குட் கேரக்டர், இவங்க பர்ஃபெக்ட் 100% பர்ஃபெக்ட் அப்படிலாம் நான் எதுவுமே பார்க்கல. ஏன்னா யாருமே வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இல்ல, ஸ்டார்டிங் டு இப்போ வரைக்கும் நான் சொல்றேன். அதனாலதான் நான் பாருவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த கேமும் வந்துட்டு அவ 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 நாலேஜ், அவ அனாலிசிஸ் ஆஃப் கேம், அப்புறம் மற்றவங்கள இது பண்றது, போக் பண்றது, அதுல இருந்து ஒரு கண்டென்ட் வர வைக்கிறது, இந்த மாதிரி இதுல தான் நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ நடுவில் ஒரு 2 வீக்ஸ் லாஸ்ட் இவ வந்து ட்ராக் லாஸ் பண்ணா, அந்த ட்ராக் வந்து லவ். ஆனா இதுல வந்து நான் பார்வை வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா கமருதீன் மட்டும் தான் அந்த கேம் ஆடிட்டு இருக்கான். பார்வை வந்துட்டு அவளோட ஃபீலிங்ஸ் வந்து ட்ரூ. அப்ப வந்து ஷீஸ் ரியல் அண்ட் ரா அப்படிதான் நான் பாக்குறேன். எந்த ஒரு எமோஷனா இருந்தாலும் லூஸ் டாக் விட்டாலுமே அவ வந்துட்டு அவளா இருக்கிறா. இங்க வந்து அதுல ஒரு கேமுக்காக ஒரு ஃபவுல் இது பண்ணணும், ஒரு பிளேக்காக இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபேக்கா வந்து இவ இருக்கல. அதுதான் உண்மை. அதனால இவளோட எமோஷன்ஸுமே நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அது ட்ரூ தான். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் நல்லவனா கெட்டவனா தெரியாம பிளைண்டா விழுந்தது அது தெரியாது. ரியல் வேர்ல்ட்லயே நான் அப்படிதான் பாக்குறேன். ரியல் வேர்ல்ட்லயே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள் ஒரு ஃபால்ஸான ஒரு ராங் பர்சனுக்கு ரொம்ப வருஷம் வந்துட்டு அவங்க கூட லவ்ங்கிற பிளைண்டா வந்து இது விழுந்து லவ் இது அப்படின்ற ட்ராக் போவாங்க. ட்ராமா பாண்டிங்ங்க. இது வந்து இல்ல எக்ஸாக்ட்லி. எல்லா நான் அப்யூசிவ் முடிச்சிடுறேன். ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கும். எனக்கு He வந்து is an தெரிஞ்சு abuser. பயங்கர He is an பயங்கர abuser. எக்ஸாக்ட்லி பயங்கர எஜுகேட்டட் பீப்புள் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவ்ளோ பேருக்கு வந்து இது நடக்கும். அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவங்களால அத விட்டு வெளிய வரணும்னு நெனச்சா கூட, அந்த டைம்ல கரெக்ட்டா லவ் பாம்பிங் பண்ணி கூடயே அந்த வச்சுப்பாங்க. பர்சன் வந்துட்டு அந்த பர்சன் வந்து மேனிபுலேட் பண்ணி ஒரு லவ் லாங்குவேஜ் பேசி, ஒரு அட்ராக்டிவா பேசி, ஒரு இன்ஃபாக்சுவேஷனை கிரியேட் பண்ணி, ஒரு நோ ஈவன் என்னோட சர்க்கிள்லயுமே அது நடந்திருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மை பர்சனல் திங்ஸ். ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இட். நந்தினி நீங்க ஏன் பர்சனல்? எனக்கே நடந்திருக்கு. சேம் அதுதான் நானும் சொல்றேன். அதை நான் இங்க எக்ஸ்போஸ் பண்ண விரும்பல. ஸோ எனக்கும் நடக்குதுமா டெய்லி. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங்கான கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரு ராங்கான பர்சனுக்கு லவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அதுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா, அது இல்லையா அப்படிலாம் கேட்க முடியாது. ஏன்னா அதை பிலீவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட எமோஷன்ஸ் ட்ரூ. அந்த ஸ்ட்ராங் கேர்ள் வந்துட்டு எப்பவுமே ஒரு பர்சனுக்கு உண்மையா இருந்துட்டாங்க அப்படின்னா லாயலா இருப்பாங்க, அவங்க என்ன இது பண்ணாலுமே. ஆனா அவன் வந்து கெட்டவன்னு தெரிஞ்சு விலகி போறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் அந்த மேனிபுலேட்டிவ் திங்ஸ், அதாவது இவங்க வந்து கெட்டவன்கிறது ஓவரா காமிக்க மாட்டானுங்க. எப்படி ஒழுங்கா காமிப்பானுங்கன்னா, நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் உன்னை தான் லவ் பண்றேன், உன்னை தான் லவ் பண்றேன்ற மாதிரி ஒரு
ஒரு லவ் லவ் லாங்குவேஜ்லயே பேசி கரெக்ட் சிரிக்கு கொண்டு போயிட்டு ஃபைனலா வந்து இது பண்ணிடுவானுங்க. ஆனா நம்ம எதிர்பார்க்கவே முடியாது இப்படிப்பட்ட நம்ம நம்பின பர்சன் இப்படி நமக்கு பெட்ரே பண்ணுவாங்களான்னு. அந்த மாதிரி ஒரு கேவலமான மேனிபுலேட்டிவ் டாக்ஸிக் பிஹேவியர் தான் கமருதீன் கிட்ட இருக்குது. ஸோ அந்த டாக்ஸிக் பிஹேவியர் வந்துட்டு இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அந்த என்விரான்மெண்ட் வந்து அவளால வெளியே வர முடியாது, அப்சல்யூட்டா வெளியே வர முடியாது. அது கேம்னு வரும்போது அந்த ஃபீலிங்ஸ்ங்கிறது அந்த பர்சனை நம்ம உண்மையா லவ் பண்ணும்போது அந்த பர்சன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் தாண்டி ஃபீலிங்ஸுங்கிறது அவ ட்ரூவா இருக்கிறான், அவன் வந்து தப்பா இருக்கிறாங்கிறதுக்காக இவளை வந்து நம்ம நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்களாம் பேசுறாங்க, இவ அப்படி போய் பேசினா அப்படின்னா அவளை நான் அடிப்பேன் அப்படி இப்படின்னு ஏதேதோ ரொம்ப ட்வீட்ஸ்ல நான் பயங்கரமா பாக்குறேன் அப்படி என்ன அப்படின்னுட்டு. பட் அந்த என்வரான்மெண்ட்ல நாம இவ்வளவு நாள் சர்வை பண்ணிருப்போமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஈவன் இந்த மென்டல் ட்ராமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல அவ்வளோ ஹேட்ரட சம்பாதிச்சுட்டு அவளோட புல்லிங் இது பண்ணிட்டு இத்தனையும் சமாளிச்சுட்டு அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னா ஓகே தான், ஃபைன். ஸ்டில் ஷி இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இவள மாதிரி அந்த இல்ல நான் அங்க நான் இருக்கிற என்ன கண்டர். கேக்குறேன், ம் எனக்கு ஒரே ஒரு ம் கொஸ்டின் இதுல இருக்கு. என்ன ஒரு கொஸ்டின் நான் கேக்குறேன், இதற்கு யாராவது முடிஞ்சா பதில் சொல்லுங்க. பார்வதிய அவன் அடிச்சப்ப எவனும் சப்போர்ட் பண்ணல, இது ம் அபியூசிவ்டா அப்படின்னு அவன் சொல்லல, எவனுமே சொல்லல, கரெக்டா? இங்க இருக்கிற பார்வதிய சப்போர்ட் பண்ற நபர்களை தாண்டி வேற ம் எவனுமே அதுக்கு குரலும் கொடுக்கல, ஒரு வெங்காயமும் கொடுக்கல. அதை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பார்வதி அதுல ஏன்னா என்ன அது குறை சொல்ல பாரு முடியுமோ சொல்றேன் ஏன்னா அது சொல்றேன் பாரு ம் இருங்கங்க, பார்வதியை தான் அதுல குறை சொன்னீங்க. இப்போ திரும்ப கம்ருதீன் ஒரு மேனிபுலேஷன் பண்ணி ஒரு டாமாவை கிரியேட் பண்ணி பார்வதி பேசினா இவளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல, அதையும் குறை தான் சொல்றீங்க. அப்ப எப்பதான்டா நீங்களாம் அவனை குறை இதாங்க சொல்லுவீங்க? விக்டிம் பிளேமிங். இதான் விக்டிம் எப்பதான்டா பிளேமிங், அவனை விக்டிம் நீங்க ஷேமிங். குறை சொல்லுவீங்க? உங்களுக்கு எல்லாம் அறிவு மயிரே கிடையாதா? எப்ப அவனை குறை சொல்லுவீங்க? ஒருத்தன் உட்காந்து எச்சத்தனமா பண்ணிட்டு இருக்கான், ஒரு புள்ளைய போட்டு அப்படி மேனிபுலேட் பண்ணி சாவடிக்கிறான், கெஞ்சறான், கால்ல விழுவுறான், இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் ஒருத்தன் பண்றான். அப்ப அவனை எப்பதான் குறை சொல்லுவீங்க நீங்க? நீங்க நான் இது என்ன எப்பவுமே சொல்றேன், இது வந்து நீங்க அந்த ம் அவன் அவன் அபியூசிவ் பிஹேவியருக்கு அத்தனை பேரும் சேர்ந்து குரல் கொடுத்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டை எடுத்து இல்லங்க இது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், நான் இதை ஒத்துக்கலன்னு சொன்னா ஓகே. நீங்க எல்லாருமே அவளை எல்லாத்துக்கும் அசிங்க தான் படுத்துறீங்க, கரெக்டா? ம் எல்லாத்துக்கும் அசிங்க தான் படுத்துறீங்க. இன்னைக்கு கேம்ல அவ எவ்வளவு அடி வாங்கினா, உண்மையா இல்லையா? அவ அதை சிரிச்சுக்கிட்டு தான் ஹேண்டில் பண்ணா. மத்தவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு ஹேண்டில் பண்ணாங்களா? ஒருத்தன் சொல்லி சிரிச்சுட்டு ஹேண்டில் பண்ணானு? டாஸ்க் 6 எல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவா சண்டை இல்ல. பண்ணான். ம் டாஸ்க் 6ல எல்லாம் வந்து சண்டை கிடையாது, ஓகேவா? சண்டை கிடையாது. பட் கேம் கில்லர் காயின் டாஸ்க கெடுத்து குட்டிச்சவராக்கி நாசம் பண்ணிட்டாங்க. சோ நாளைக்கு கானா வினோத் வின்னா. யாயா அவர்தான் லீஸ்ட், மொத்தமா சேர்த்தாவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பாயிண்ட் நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாரும் செகண்ட் 40 கிட்ட பொசிஷன் போயிட்டு யார் இருக்காங்க. இருக்கா அப்போ? இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் அந்த பொசிஷன் தெரியுமா? ஆஸ் பர் டேஷ்போர்ட் படி விக்கல் சிக்ரம் ஏயா ஸ்கோர் எனக்கு தெரியும், நான் ம் ம். போடணும்னு நினைச்சேன், ட்வீட் போடுறேன். ஹாய் டாம். ஹாய் கேட்டா ஹாய் வந்து ஹாய். இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? 2 பேரும் ம். தப்பு. 2 பேரும் டாக்ஸிக்ன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் நான் ஒரு ஒரே ஒரு இல்ல டவுட் கைஸ் எனக்கு ஒரே இருக்கு, அதை மட்டும் ஒரு கிளியர் பண்ணிடுங்க, நிமிஷம். அப்புறமா ம், பேசிட்டோம். எனக்கு என்ன ம், ம், சாண்ட்ரா, ம். இவ ஏன் ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா ஏன் வந்து பாரதி கிட்ட என்கிட்ட வராதுன்னு சொல்றாங்க? ரெண்டு அதுதான் பேருக்கு சண்டை சொல்றேனேங்க, வருது. இதை நீங்க ஆக்சுவலி இது வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கரெக்டா? ஓகே சோஃபார் எனக்கு என்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்களோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப ஓகே எனக்கு கிடைச்சது படி பாத்தீங்கன்னா there will be a conversation, Sandra will be questioning, and I'm still not sure that who's initiated the conversation, okay? ஓகே கான்வர்சேஷன் நடக்குது, சாண்ட்ரா கேக்குறாங்க ஏன் எப்படி நீங்க 2 பேரும் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. at that point of time he started explaining, லைட்டர் நோட்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சு தென் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க தான் எடுத்து மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆன் த ஃபேஸ்லயே வந்து நீங்க தான் கோல் மூட்டி விட்டுட்டு இருக்கீங்க, எங்களை பிரிக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் பிரசன்ட் போனதுல இருந்தே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு சம்திங் லைக் தட் he said. சாண்ட்ரா உடனே கடுப்பாயிட்டாங்க, கடுப்பாயிட்டு என்கிட்டே வந்துடாதீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வெளில போயிட்டாங்க போல, ஓகே. உடனே பார்வதி பின்னாடி போயிட்டு சாண்ட்ரா நீ சொன்னா நான் சொல்றத சொன்னாதானே உனக்கு புரியும் என் சைடு, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லியிருக்காங்க. இல்ல என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல பார்வதி என்ன பண்ண முடியும்? சிம்பிளா நான் கேக்குறேன், பார்வதி இதுல என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இதுக்கு என்னத்துக்கு இல்ல நீங்க டாம், த்ரூ இவனுக்கு என்னங்க அண்டர் த பஸ், பிரச்சனை? த்ரூ அண்டர் த அதுதான் லாரின்னு அது எதுக்குங்க நரேட்டிவ் செட் ஏமா பண்றீங்க? இதெல்லாம் இவனுக்கு வந்துங்க என்ன எப்படி பிரச்சனைமா? ஓட்ட கன்வெர்ட் பண்றது, ஓட்டை எப்படி கன்வெர்ட் பண்றது, எப்படி மாத்துறது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாலஜியா தான் நான் பாக்குறேன். ஏமா அதனால நான் சொல்றேன், இஃப் யூ கைஸ் இங்க பாருங்களேன்,
நீங்க பார்வதியை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். பார்வதியோட கேரக்டர் உங்களுக்கு தெரியுமா? நேச்சர் தெரியுமா? இவன் இதை ஃபர்ஸ்ட் டைம் இவன் இதை பண்றானா? ஹி ஹவ் டன் மல்டிபிள் டைம்ஸ். ஏன் அவங்க ஏன் திரும்ப அப்போ போயிருக்காங்கன்ற ஒரு நிமிஷம் இருங்கங்க, ஒரே ஒரு நிமிஷம் திவ்யா, தவறா நினைச்சுக்காதீங்க. இப்போ விஜேஎஸ்சி அவன் பண்ற தவறுகள் எல்லாத்தையும் இத்தனை வாரம் அட்ரஸ் பண்ணி கிழிச்சாரா? ஒரு வாரம் அட்ரஸ் பண்ணி கிழிச்சாரா? ஒண்ணுமே பண்ணல. ஒரு வாரம் கூட ஒருத்தனை குறை சொல்லாம அட்ரஸ் பண்ணாம சேனல் அவனை காப்பாத்துது. இவளுக்கு கிடைக்கக்கூடிய பிட்ஸ் அண்ட் பீசஸ் வச்சோ இல்ல இவளுக்கு அப்ப என்ன தோணுதுன்றத வச்சோ ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கன்றத வச்சோ ஷீ இஸ் டேக்கிங் டிசிஷன். கரெக்ட். இப்ப அவங்க கோச்சிட்டு போனாங்கன்றதுக்கு பார்வதி என்ன பண்ண முடியும் நான் கேக்குறேன். அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஷீ இஸ் நாட் ரெடி டு லிசன். அவங்க லிசன் பண்றதுக்கு ரெடியா இல்லைன்னும் போது பார்வதி அதுல என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் பார்வதி சொல்லியிருக்காங்க இந்த இன்சிடென்ட் சாண்ட்ரா இதானதுக்கு அப்புறம் இதற்கு பிறகு நம்ம 2 பேத்துக்கும் சண்டை வந்துச்சுன்னா இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டிஸ்கஸ் டாக். ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ் எனி ஒன் இன் திஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இது இப்படிதான் வச்சிருந்தாங்க. அதை வந்து சபையில வச்சு உடைச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினது இந்த பொறுக்கிராய் தான், கம்ருதீன் தான். ஓகே, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் சம் ஒன் ஹூ ஹேவன்ட் டன் எனிதிங். அவ்வளவுதான் இங்க கான்டெக்ட். எனக்கு ஐ எம் சப்போர்ட்டிங் அ பர்சன். திஸ் சீசன் ஐ எம் வாட்சிங் ஃப்ரம் டே ஒன். I'm not interested in supporting anyone. I was observing everyone's game. எல்லாமே தத்திகளா இருந்தாங்க. ஒன்லி வித் சேனல் சப்போர்ட் ஒவ்வொருத்தரும் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. சபரிநாதன்லாம் ஃபேமிலி வீக்ல சொல்றாங்க 80 நாள் நீ ஒண்ணுமே கிளிக்கலப்பான்னு. இந்த ஒரு வாரம் ஒருத்தர் பண்றதை வச்சு இவர் தான் டைட்டில் வின்னர்னு சொல்றதுக்கு வந்து நான் முட்டாள் கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு சேனலுக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன சப்போர்ட் கிடைச்சிருக்கு சொன்னீங்களா உங்களுக்கு? அப்ப உண்மையாலுமே சேனலுக்கு அறிவுமை இருந்தா எதுக்கு இவனை கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க? என்னத்துக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க? எதுக்கு அவனை பாசிஃபை பண்றீங்க? எதுக்கு திட்டுறீங்க? அப்ப அவன் மேன் ஹேண்ட்லிங் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சுதான் நீ கூப்பிட்டு திட்டுற. எதுக்கு நீ சொல்ற? அப்ப அவனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சா அவன் திரும்ப போய் அவளை பேச்சப் பண்ண ட்ரை பண்றான். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இவனுக்கு ரெட் கார்டு கொடுக்காம இவனை அனுப்பாம எப்படி வந்து அம்மிக்கு வச்சு ஒருத்தர் வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறது நீங்க பாக்குறீங்க. அப்ப என்ன முட்டாளா? ஆடியன்ஸா நாங்க வாட்ச் பண்றோம், நாங்களாம் என்ன முட்டாளா? இல்ல அதுக்கு டாம், எதுக்கு அதாவது அவங்க இல்ல முன்னாடி இவன் நிக்கிறீங்க? Tom, ஓகே டாம், இவன் டாம் திங்கக்கிழமை என்ன ஒன் ட்ரை செகண்ட் பண்றான்? திங்கக்கிழமை இவன் வந்து சண்டைய வந்து உருவாக்குறான். அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணை வந்து குற்றவாளி மாதிரி வந்து கிரியேட் பண்ணி நல்லவனாக்குறான். செவ்வாய்க்கிழமை என்ன எங்க பண்றான்? இந்த பொண்ணு சாட்டர்டேவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்டர்டேவே இல்ல இந்த வாரத்தை நான் ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்றேன். செவ்வாய்க்கிழமை வந்து அந்த பொண்ணு பயங்கர ஸ்ட்ராங்கா போல்டா வேற லெவல்ல ஆடுது. அதை அவனால அக்செப்ட் பண்ண முடியல. இவன் பேயரைஞ்ச மாதிரி மூளைக்கு உட்கார்ந்து அழுகுறான். மூஞ்ச பாக்குறதுக்கே அவ்வளோ ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அவனால அதை தாங்கிக்கவே முடியல. சாரி, இவன் புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிக்கிறான். பேட்சப் ஒர்க் ஆரம்பிக்கிறான். உன்னை யார் கேட்டா அவங்க நைஸா ஆடுறாங்களா இல்லையான்ட்டு. அந்த பொண்ணு அவுட் ஆயிடுச்சு 6 பாயிண்ட்ஸோட டாஸ்க் 4ல. இவர் போயிட்டு ரியலி நைஸ்னு ஏன் நீ ஃபர்ஸ்ட் ஹக் பண்ண போற? வெக்கம், மானம், சூடு, சொரண ஒரு ஆண்மகனுக்கு இருக்க வேணாமாங்க? எல்லாருக்குமே இருக்கணுங்க. நீ ஏன் அந்த பொண்ணு சங்கூஜப்படுது, விடமாட்டான். இப்ப கூட நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பாத்தீங்கன்னா அந்த பார்வதி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் பக்கத்திலே பீம்பேக் போட்டு உட்காந்து அப்படியே வச்ச கண் வாங்காம பாக்குறாங்க. ஏன்டா இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றீங்க? சச்ச எச்சங்க கமருதீன். அப்படி பாக்குறான், பாத்துக்கிட்டே இருக்கிறான் மச்சக்கன் வாங்காம. சீரியஸ்லி ஓகே, முடிஞ்சிருச்சு. அவ்வளோ ஃபோர்ஸா அடிக்கிற, கேட்டா கேம்ன்ற அதே ஃபோர்ஸை நீ போய் திவ்யா கிட்ட காட்டுறியானா உனக்கு பயம் இருக்கு. ஏன்னா திவ்யானா பயம் செஞ்சிருவாங்கன்னு உனக்கு தெரியும். அதனால நீ வந்து இருக்கிற கோவத்தெல்லாம் தீர்த்துட்டு சார் போயிட்டு சாரின்றாரு. எதுக்கு சாரி சொல்ற? ஒய் சாரி? எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது இந்த சாரிய? சாரி அப்படின்றான். பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி பல்ல காட்டுறான். அப்புறம் கம்மல் எல்லாம் தேடி கொடுக்குறான். தேடி கொடுத்து முடிச்சுட்டு சுபிக்ஷா எல்லாரும் காரி துப்புறாங்க. உங்களை உட்காந்து என்ன கமருதீன் சாரி சொல்லிட்டு இருக்கிறாரு, கம்மலை தேடி கொடுக்குறாரு, வெக்கமான சுடு சொரணையே இல்லைன்றாங்க. அப்போ நம்ம 3 hour வேஸ்ட் பண்ணிட்டோமான்றான். விக்கல் ஸ்பீக்கர் மாதிரி கூப்பிட்டு ரொம்ப கிளியரா இது வந்து பவுண்டரிஸ் நீ வந்து செட் பண்ணு, அவன் வந்து ரொம்ப தவறானவன், நீ வந்து அவன் பொறுக்கி நீ வந்து அவன் பக்கமே போகாதன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இவன் என்ன பண்றான்? ராத்திரியில காலில் விழுந்து கெஞ்சுறான், கதறான். எனக்கு நீ இல்லைன்னா கண்டென்ட்டே இல்லம்மா, கூப்பிட்டு சொல்லிட்டாங்க பாரதி கூட சேர்ந்து லவ் பண்ணிட்டு இன்னும் 2 வாரத்துக்கு பண்ணாதான் நீ இருக்க முடியும், அதனால பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வேற வழி இல்லைன்னு கதறப்போ பார்வதி கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப உண்மையான ஃபீலிங்ஸ். ஓகேவா? அவன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அந்த பொண்ணு அவன் மேல வச்சிருக்கிற அந்த ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. இன்னும் முழுவதுமாக கமருதீனுடைய கேம் பிளே அவங்களுக்கு வெளியில வந்தாதான் தெரியும். பார்வதி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான்ங்கிறது அவங்க வெளியில வந்து எல்லாத்தையும் பார்த்தாதான் தெரியும். இப்போ இப்படி ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல அவன் போய் ஒரு ஆண்மகன் போய் காலில் விழுந்து கெஞ்சுறான், எனக்கு வேற வழியே இல்லை, என்னை ஏத்துக்கோன்றான். அந்த பொண்ணு பேச ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன நடக்குதுங்கிறது நமக்கு முழுமையா தெரியாது. ஸோ இவனுடைய அப்பாலஜிஸ்ட அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னே வச்சுக்குவோமே.
அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அதுக்கு ஏங்க பார்வதியை திட்டுறீங்க? வெக்கமான சூடு சொரணை இல்லாத இவனை திட்டுங்கங்க. இவன் எதுக்குங்க எபிசோட்லயே காட்டிட்டாங்கல்ல, யாரு போய் சாரி கேக்குறா, யாரு போய் ஃபர்ஸ்ட் கட்டி பிடிக்கிறா, யாரு கம்மலை எடுத்து தேடி கொடுக்குறா, அந்த சரி லைட்டா அப்படி அடிச்சது மேன் ஹேண்ட்லிங் பண்றாங்க, அடிக்கிறான். இப்ப மாவு எடுத்து சப்புன்னு மூஞ்சில அடிக்குது. டேய் வாங்கு அப்படின்றாங்க, அப்படியே நின்னு வாங்குறாங்க. இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க தெரியுமா நம்ம கிட்ட, அந்த மாதிரி நின்னு அடி வாங்குறான், அடின்றான். அந்த பொண்ணு அடிக்குது, அப்புறமா ஓடுறாங்க, விளையாடுறாங்க. எனக்கு புரிஞ்சுக்க முடியல. கமர்ஜினுக்கு அப்ப மானமே இல்லையா? செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னே தெரியாதா? கொஞ்சம் கூட டிக்னிட்டி கிடையாதா? சுய ஒழுக்கமும் கிடையாதா? எதுவுமே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் ஆதரிச்சு ஒரு கும்பல் கதறுது பாருங்க. ஐயோ ஏங்க, அவன் அவ்வளவுலாம் ஒர்த்தே கிடையாதுங்க. அவன் பயங்கரமான மொக்க. அவனுக்கு வேற கேமே ஆட தெரியாது, பாவம் சைல்டு அவன். ஏங்க இதுல யாரும் லெட்டர் வேற எழுதிருக்காங்க சேனலுக்கு. கமருதீன் மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்துல இல்ல, ஐயோ அவனை போய் நீங்க இப்படி சரி அன்ஃபேரா ட்ரீட் பண்றீங்களேன்னு. சரி, ஏன் சாரி கேட்டு நீ ஏன் கட்டி பிடிச்சு பார்வதி கால்ல விழுந்து ஏன் இவ்ளோ பண்ணி அடி வாங்குறடா? அடின்றான் என்ன இப்போ. அடி பரவாயில்ல, அடி எவ்வளவு அடிச்சாலும் நான் வாங்குறேன், அடின்றான். டேய் நேத்து நீ தானடா சொன்ன, கத்துறாங்க, மேன் ஹேண்ட்லிங் பண்றாங்க, அடிச்சுட்டாங்க பிக் பாஸ். நேத்து பிக் கேட்டானே பாஸ் யார் பிக் நீ பாஸ் யார் நீ அப்படின்னு கேட்டானே நாய். சரி, யார் நீனே அவனுக்கு தெரியாது, போய் ஏன்டா சாரி கேக்குற வெண்ண. சரி நான் ரொம்ப மரியாதையா தான் பேசுறேன் சாம். சம் ஸ்பேசஸ்ல என்ன சொல்றாங்க, நான் போறப்போ பார்வதியை சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் பணத்துக்காக என்ன வேணா சாப்பிடுவாங்கன்றாங்க. சோ அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நான் ஏன் பேசணும்? ஏங்க எனக்கு நான் யூடியூபர்ஸ் ஒரு சில நபர்கள் இருக்காங்க, ஓகேவா? அதர் லெசன்ல தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்க கேட்டுட்டு தான் போய் அங்க யூடியூப்ல பேசுறாங்க. எக்ஸாக்ட்டா சொன்ன வார்த்தைகளை மாறாம பேசுறாங்க. புரியுதா? அத வந்து இன்னொன்னு தெரியுமா, எனக்கு அவங்க எனக்கு சொல்றாங்க விடிய நம்ம பேசுறோம். அப்ப விடிய ஒட்டு கேக்குறீங்களாடா? வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? நாங்க பார்வதியை சப்போர்ட் பண்றோம், விடிய பேசுறோம், விடிஞ்சும் கூட பேசுவோம். நீங்க ஏன் அதை வந்து கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அவனுங்க சொல்றானுங்க விடிய கதறாங்கங்க, விடிய பேசுறாங்கன்றாங்க. டேய் என்னடா இது? எ- கொஞ்சம் கூட ஒரு வெக்கமான சூடு சொரணை கமருதீனுக்கு தான் இல்லனா, கமருதீனை சப்போர்ட் பண்றவங்களுக்கு என்ன? ஒருத்த முளை மாதிரித்தனம் பண்றான், அதை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு எவ்வளவு ஒரு மன தைரியம் வேணும் ஃபர்ஸ்ட். நேத்து எவ்வளவு ஃபயர்டா, அப்படிதான்டா வன்மம் வீழ்த்தப்பட்டதுன்னு உடனே செம்மடா கமருதீன், அடிடா அவளை, போடுறா பொழந்து தாகடான்னு அவனுங்க. இன்னைக்கு போய் பேபி அடிமா என்ன அடின்றான். மாவு எடுத்து அடிக்கிறாங்க, அப்படியே நிக்கிறான், சாரின்றான், கம்மலை பொறுக்கி கொடுக்குறான், பொறுக்கி என்ன சொன்னாலும் அடிமை மாதிரி அது வேலை செய்யறாங்க. அடிமையாவே மாறிட்டான், ஃபுல் டைம் ஹஸ்பண்டா மாறி. எனக்கு புரியல, ஹவுஸ் ஹஸ்பண்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். பார்வதிக்கு வெக்கமே இல்ல இல்லையாடா? இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான். இதுக்கப்புறம் திரும்ப வந்து வீக்கெண்ட் அவதாரத்தை வீக்கெண்ட் காட்டுவான். எபிசோடு 6 மணிக்கு மேல அவன் அவதாரத்தை வீக்கெண்ட்ல பார்த்தது இல்லையேங்கிற மாதிரி பண்ணுவான் அவன். இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு வீக்கெண்ட்ல சைக்கிள் இது. சொல்லுவாங்க, இல்ல இப்ப இவனா இருங்க அந்த 2 நாள் சர்வை பண்ணணும்ல, 2 நாள்லயே இவனுக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்ல, எபிசோட்லயே அவன் காட்டுறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டான், சும்மா ஒரு வாரமா போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏங்க இல்ல இன்னைக்கு நான் சிம்பிளா கேக்குறேன், ஒரு திவ்யா நிமிஷம். இருங்க இன்னைக்கு காலையில இருந்து பார்வதி என்னென்ன பண்ணா சொல்லுங்க. ஃப்ரம் மார்னிங் என்னென்ன டிஸ்கஷன்ஸ் வச்சா? வெளில போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பத்தி பேசினா, கரெக்டா? அதுக்கப்புறம் திவ்யா கூட ஷி ஹேட் அ கான்வர்சேஷன். டாஸ்க் விளையாண்டா, ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டமேன்னு சொல்லி வருத்தப்பட்டா. அடுத்த டாஸ்க் வின் பண்ணமேன்னு சந்தோஷப்பட்டா. இந்த நாய் காலையில இருந்து என்ன பண்ணுச்சு? எப்படி போய் கட்டி அணைப்பது, எப்படி காலில் விழுவது, ஐயையோ கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே, எப்படி இதை பேட்சப்க்கு நெக்ஸ்ட் கொண்டு போறது அப்படின்றத மட்டும் தான் இந்த நாய் உட்காந்து நாக்க தொங்க போட்டு பாத்துட்டு கிடந்துச்சு, கரெக்டா? இல்ல இல்ல அதை தவிர டாம் நான் சாண்ட்ரா பக்கத்துல இருங்க, சாண்ட்ரா பக்கத்துல இருக்கனாலதான் நம்மளால போகவே முடியல. முதல்ல எவ்வளவு முடிச்சு விடணும் அப்படின்றதான் பிளானு. உட்காந்து ஊர்க்கிழவிய விட மோசமா சாண்ட்ராவை பத்தி திவ்யா கூட உட்காந்து இதை பண்ணாங்க, அது பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு பேசுறான். சோ கான்டெக்ஸ்டே தெளிவா இருக்கு. அவனோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியுது. பார்வதி கிட்ட இருந்து சாண்ட்ராவை உடைக்கணும். ஓகே, நம்ம பார்வதி கூட இல்லைன்னா அடுத்து நமக்கு வந்து தையத்தா தக்கத்தான் இருக்கு. என்ன கேம் மயிர் விளையாடணும்னே தெரியல. ஓகே, அத வந்து அவன் தெளிவா பண்றான். கேடுகட்ட வேலை பண்றான், அவனை திட்டுங்கடானா. இங்கிட்டு வந்து பார்வதியா திட்டுறீங்க? என்னதுக்கு திட்டணும்? டாம் காலைல ஏங்க என்கிட்ட சண்டை போடுறான் ஒருத்தன், என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணிருக்கேன், இல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு, இப்ப நான் உணர்ந்துட்டேன், இனிமே உன்னை வந்து அசிங்கப்படுத்த மாட்டேன், கேவலப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்குள்ள போய் 85 நாள் தான் ஆயிருக்குது. வந்து கேட்கறப்ப இப்ப சரி ஓகே, பார்வதி மன்னிக்காம கண்டுக்காம போயிட்டானா என்ன விசில் அடிக்க போறீங்களா? பார்வதிக்கு என்ன சொல்லுவீங்க? ஏதோ நடிக்கிறா, ஏதோ செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் இருக்க மாதிரி நடிக்கிறா, ஆனா இவெல்லாம் அப்படி கிடையாது, அப்படிதான் பேச போறீங்க? நல்லபடியா பார்வதியை பேசுவீங்களா?
எதை பண்ணாலும் you are going to talk bad about பார்வதி, then why you are talking about her? கேட்டா இப்ப அவ மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன் அவ்வளவு கெஞ்சறான், அவனுக்கு சிம்பத்தி ஓட்டு போகாதா நாளைக்கு? அதை நான் கால்குலேஷனா தான் பாக்குறேன். அவனுக்கு எந்த சிம்பத்தியும் போயிடக்கூடாது. அவன் என்ன அடிச்சான், மிதிச்சான், அசிங்கப்படுத்தினான், கேவலப்படுத்தினான். திரும்ப அவனே வந்து அவன் வாயில ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி கால்ல விழுந்துட்டான். அதையும் ஆடியன்ஸ் பாக்குறாங்க. அதன் பிறகு அவன் அவ்வளவு கெஞ்சினதுனால மட்டுமே இதற்கு நான் சரின்னு சொல்றேன். இனிமே என்ன மரியாதையா ஒழுக்கமா ட்ரீட் பண்றேன்னு சொல்றான். அப்ப அவ சரின்னு சொல்றா. வெளியில வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க, தட்ஸ் கம்ப்ளீட்லி none of my business. I'm not sure about yours. Why this much hate towards her? Hi, Tom. எனக்கு சொல்லுங்க ஹர்ஷி. that's what எனக்கு என்ன பேசணும்னா எல்லார்கிட்டயும் கேட்கணும். ஓகேவா? எனக்கு ட்வீட்ஸ் எல்லாமே பார்த்தேன். எனக்கு எபிசோட் எப்படியோ எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே நிறைய கன்க்ளூஷன்ல நீங்களாம் வந்தீங்க. எனக்கு ஒரு விஷயம், இப்போ நாங்க ஒருத்தங்க சப்போர்ட் பண்றோம் அண்ட் யூ நோ ஹூ ஷீ இஸ். ஸ்டார்டிங்ல இருந்து தான் அவ கம்ப்ளூஷன் கூட இருக்கா. நாங்க சப்போர்ட் பண்ற டைம்ல கூட அவ இருக்கா. இப்போ இல்ல. ஓகேவா? வி நோ தட், பட் வி டோன்ட் சப்போர்ட் தட் திங். தட் இஸ் அ ஷிட்டி திங். வி டோன்ட் ஈவன் சப்போர்ட் தட். பட் பார்வதியோட கேம் பிளேயே நாங்க சப்போர்ட் பண்றோம். ஓகேவா? இன்னைக்கு நிறைய பேர் வந்து ட்வீட்ஸ் போடுறீங்க. ச்சே, இதுக்கு வந்து நாங்க வந்து எதுக்கோ சப்போர்ட் பண்ணோம், அந்த மாதிரி நிறைய பேர் போடுறீங்க. ஏங்க எந்த மத்த ஃபேண்டம்ஸ் அப்படிதான் பண்றாங்களா? எனக்கு சும்மா ஒரு டவுட் தான். ஏங்க பிகாஸ் கேடு வந்து கெட்ட கமுருதினியே அரோரா விட்டு பண்ண கொடுக்காம பேசுறாங்க. அதான் கேடு சொல்றேங்க. கெட்ட அவங்க கேடு கமுருதினியே விட்டு கெட்டவங்களுக்கு கொடுக்காம விட்டு இருக்கப்ப கொடுக்கல. பாவனையை அரோரா ஏங்க பண்ண நீங்க விட்டு விஷயத்துக்கு கொடுக்கணும்? விட்டு கொடுக்கல. அதான் சொல்றேன், எதுக்கு விட்டு கொடுக்கணும்? பெரிய இப்ப இப்ப அப்ப நீங்களா வந்து சோ கால் ஃபேன்ஸ் சொல்லாதீங்க. சோ கால் சப்போர்ட்டர்ஸ் சொல்ல தேவையே இல்லை. நீங்களா உங்களால சப்போர்ட் பண்ண முடியல No, சொல்லாதீங்க. no. அப்போ End of the day, சும்மா வந்து Arshi. இங்க ஒரு I'm பேசு just giving an example, but it's their call to choose it. அத வந்து சொல்லுங்க. நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணி இல்ல No, இல்ல நீ no, no. பிடிக்கணும்னு. They say எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் இல்ல நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு மை கொஸ்டின் இஸ், நீங்க உங்களுக்கு தெரியும் she is like that வந்து இப்போ நியூவா பண்ணும்போது அப்போ நீங்க யோசிக்கலாம் இவன் ஏன் இப்படி பண்றாட்டு. அது வந்து அவளோட பர்சனல். அவ கேமை பார்த்து தானே நாங்க லைக் பண்ணோம். ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய வந்துச்சுல்ல, இவன் இப்படி பண்றா அப்படி பண்றா கவர் போட்டு எத்தனை திங்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் நாங்க வந்து சைட்ல தான் தள்ளி வச்சோம். ஓகேவா? வி ஜஸ்ட் லைக் ஹர் கேம். நீங்க வந்து அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லல. பட் அதுக்காக வந்து டிகிரேட் கூட பண்ணாதீங்க. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு சப்போர்ட், தட் இஸ் யோர் கால். ஜஸ்ட் பி சைலண்ட். தட்ஸ் ஆல். இன்னைக்கு வந்து இவ எப்படி பண்றா, அப்போ கம்ப்ளீட் கேடு கட்டவன் பொறுக்கிக்கே வந்து சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே கானம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆரோரா பண்றது எல்லாமே வந்துட்டு அவளுக்கு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியல. இப்போ இவ பண்றது மட்டும் அது ஏன் வந்து பாருன்னா எல்லாமே தப்பு? ஹவ் இஸ் தட்? அவ பண்ண எல்லாமே தப்பு ஏன்? பிகாஸ் வந்து அவ திவ்யா கூட பஜாரி மாதிரி தான் சண்டை போடுறான். No, ஆனா no, அது no, சண்டை no, கிடையாது. no, பாரு சண்டை no, போட no, மாதிரி no, சண்டை. no. Avoid the term. சீரியஸ்லி நான் ஜஸ்ட் டெல்லிங் யூ எக்ஸாம்பிள்ஸ். 4 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பேருக்கும் நிறைய பட் அவங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டர். யூ ஹேவ் டு சப்போர்ட் தேம் பிகாஸ் நீங்க லைக் பண்றீங்க, எது வேணா இருக்கட்டும். பட் அதுக்காக நான் வந்து டோட்டலி என்னோட ஃபேமிலிக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். பிகாஸ் நிறைய பேர் நான் பார்த்தேன். ஹவு யூ கைஸ் லைக் அவ வந்து சேர்ந்துட்டா. கைஸ் அவ வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கா. பொண்ணுகளோட ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு புரியாது. ஒன்ஸ் அவங்க வந்து லைக் பண்ணிட்டாங்கன்னா அவ தெரு பொறுக்கியாவே இருந்தாலும் விட்டுட்டு வர மனசு வராது. தட் இஸ் என்ன பண்றது, பிளைண்ட். அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து அவங்க பர்சனல் ஃபீலிங். அதுல நம்ம போக கூட அவசியம் இல்லை. அவ கேம் இன்னைக்கு விளையாடாம அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். யூ ஆர் ரைட். அப்சல்யூட்லி ரைட். ஆமா, அவ என்ன சும்மா அவ பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கா. ஷீ இஸ் பிளேயிங் ஹர் கேம். அவ கேம் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டான் கேம்னு வரும்போது. ஓகே, சோ அவ பர்சனலுக்குள்ள நம்ம போக தேவையே இல்லையே. எதுக்கு நாங்க போறோம்? எல்லாருமே அப்படித்தான் போறாங்கல்ல. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் வித் ஹர் ஃபிளாஸ் ஆல்சோ. அட் எண்ட் ஆஃப் த டே கடைசியில நாங்க போய் வந்து அவகிட்ட வெளியில வந்து எல்லாருமே அடிக்கதான் போறோம், கேட்கதான் போறோம். ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு ஆப்வியஸ்லி. ஓகேவா? பட் இப்போதைக்கு இந்த கிரியூஷன் வீக்லி வை இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க, எவ்வளவு நின்னீங்க. பாருக்கு சப்போர்ட் பண்றதுனாலே ஒரு கஷ்டமான திங் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் வி ஸ்டுட் வெரி ஸ்ட்ராங். அது வந்து இன்னைக்கு வந்து மாறும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எதுவும் மாறலங்க. இட்ஸ் அபவுட் தி ஃபேக் இன்ஃபர்மேஷன் தட் வாட் எவரிபடி இஸ் ஸ்ப்ரெடிங். அவ்வளவுதான் நான் பாக்குறேன். ஃபேக் இன்ஃபர்மேஷன் டாம், இன்னொரு விஷயம் நான் தாண்டி சொல்லணும். சாரி, ஒன் செகண்ட் இருங்க. அந்த டாம், நரேட்டிவ் ஒரே ஒரு செட் பண்ண விஷயம் ட்ரை சொல்றேன். பண்றாங்க பாத்தீங்களா? இப்படி ஏமாத்தி விட்டாய், இப்படி கரெக்ட். நீ வீழ்த்தி விட்டாய், இப்படி நீ கேட்காம. அதுதான் இங்க பாயிண்ட். அத வச்சு ஒரு மேனிபுலேஷன் இல்ல, கேம் இங்க அவுட் சைடு இன்னொரு நடக்குது. தட்ஸ் நாட் ட்ரூ. when the live is in air அவுட் சைடு வந்து நிறையவே நடக்குது.
இது மட்டும் இல்ல டாம், அவுட்ஸ்ல இருந்து நிறையவே நானே பார்த்திருக்கேன். பாரு ஃபேனே கிடையாது. மத்த ஸ்பேஸ்ல போய் வந்து பாரு ஃபேண்டம் கமெண்ட்ஸ் போட்டு வராங்க. போய் பார்த்தா பாரு ஃபேனே கிடையாது. இந்த மாதிரிலாம் எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? வை யூ வாண்ட் திஸ்? இதெல்லாம் வந்து எச்ச வேலை மாதிரி இருக்குல்ல. நான் பேசலாம் கொஞ்சம். பேசுங்கடா. இருங்க. இது சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஆண்ட்ராய்ட் தான். ஆக்சுவலா இப்போ ஹர்ஷி சொன்னது உண்மைதான். இது நான் ஒரு 2 வீக்ஸா இதை நான் பார்க்குறேன். அதாவது வந்து குறிப்பிட்ட ஐடி வந்து சில சப்போர்ட்டர்ஸ் ஐடி கிடையாது. அது அவங்க என்ன பண்றாங்கன்னா குறிப்பிட்ட ஃபேண்டம், அதுவும் மெயின் நான் பார்த்தது வந்து பார்வதிக்கு அகேன்ஸ்டா தான் அகேன்ஸ்டா ட்வீட் போட்டவங்க இந்த லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி போட்டுட்டு அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஃபேண்டம் வந்து அதாவது இவங்க சப்போர்ட் பண்ணாலே அவங்க அப்படியே அடிக்கிறது. இவங்க வந்து நல்லவங்க போடுற மாதிரி போடுறது, அவங்க இருக்கிறவங்க அடிக்கிறது. இவங்க எதனா ஒரு தப்பா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு தப்பா பேசிட்டு உடனே பாருங்க எப்படி பேசுறாங்க, இவங்க இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு 2 வாரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடியே 2 பேர் இந்த வேலையை பார்த்தாங்க. அவ்வளோ நாள் அடிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து நல்லவன் வேஷம் போட்டு இவங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பாயிண்ட் ஒண்ணு, அதுவுமே உஷாரா இருங்க இந்த 2 வாரத்திலயுமே. ஏன்னா சில வேலைகள்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது டே 1ல இருந்து இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இங்க அகேன்ஸ்டா போயிட்டு இருக்கு. இங்க வந்து 1 vs ஆல் கிடையாது. பாரு சப்போர்ட்டர்ஸ் வர்சஸ் பாரு ஏட்டர்ஸ் மட்டும் தான் போகுது. ஏன்னா எல்லாருமே ஹேட் பண்றாங்க, எல்லா ஃபேண்டம்ல இருக்கவுமே ஹேட் பண்றாங்க. இப்போ போன வாரம் வந்து 2 வாரம் முன்னாடி வந்து ஜாக்லின் ஒரு இஷ்யூல வந்து நான் இதை எடுத்துட்டு வரேன்னு தப்பா நினைக்கிறீங்க. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்க்கு அரோராக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுனால எல்லாம் ஃபயர் விட்டாங்க அந்த டைமு. நேத்து வந்து ஒரு கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணும்போது உடனே எதிர்க்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன ஆளு, எப்படி இது சப்போர்ட், இதுல வந்து இவங்க ஃபேண்டம் சப்போர்ட் பண்ணாலே அகேன்ஸ்டா பேசுறாங்க. அப்ப நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க? சப்போர்ட் பண்ணா ஒரே ஆளு தான் சப்போர்ட் பண்ணுமா? அவங்களுக்கு தப்புன்னு தோணுது ஒரு விஷயத்துல வந்து அதை வந்து ரைஸ் பண்றாங்கன்னா அது வந்து சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பேசாம விட்டுடுங்க. நீங்க ஃபேண்டமே இருந்தாலுமே கம்முன்னு இருங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி தப்புன்னு தோணுது? நீங்களும் அந்த மனநிலையில போய் இருந்தாதான் தெரியும். யாரா இருந்தாலுமே சரி, நம்ம இங்க அசால்ட்டா பேசிடுவோம். உள்ள போனாதான் அந்த உணர்வு. ஏன்னா வேற இந்த 7 பேர் தவிர வேற யாருமே கிடையாது. புதுசா போனாதான் ஆள் மாறுவோம். இந்த பாயிண்ட்ஸ்னையும் வரும். இப்போ வந்து இந்த பேச்சப் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த சனிக்கிழமை கூட முடிஞ்சிடும். அடுத்த வாரம் வந்து பழைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உள்ள வர வர பேச்சு துணைகள் மாறும், கண்டென்ட் மாற வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரம் வந்தால் இல்ல இந்த வாரமே இதை சோலி முடிச்சு அனுப்பணும், இந்த டாபிக்கே பேசக்கூடாதுன்னு சொல்லி ஹோஸ்ட் ஏதாவது அட்ரஸ் பண்ணால் இந்த டாபிக்கை க்ளோஸ் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 4th வீக்ல க்ளோஸ் பண்ணிட்டு வேலையை முடிச்சிடலாம். இது இவ்வளவு தூரம் வளர்த்தி ஒரு ஷோவே வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு க்ளோஷர் கொடுக்காம எல்லாத்துலயுமே கமா போட்டு கூட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இதையுமே இன்னும் கமா போட்டு லாஸ்ட்ல எடுத்து போவாரா, புல் ஸ்டாப் போய் போறேன் இல்ல நம்மளுக்கு தெரியல. அதுதானங்க வேணும். சேனலுக்கு அதுதானே வேணும். தட்ஸ் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். ஏன்னா இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலே 2 டாஸ்க் நடந்திருக்கு. ஏன்டா அந்த டாஸ்கோட ம். ப்ரோமோ போடுங்கடான்னா காலங்காத்தால உட்காந்து கமருதீனை பத்தி பேசுறத போடுறாங்க. அப்ப சேனலுக்கு என்ன தேவை அப்படின்றத தானே இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த இல்ல ரிலேட்டிவ்ல டாம், போறதுனால இதேதான் பார்க்க ஒரே ஒரு முடியாது. இல்ல இதேதான் நானும் கேட்க வந்தேன். இன்னைக்கு வந்து டிடிஎஃபோட டாஸ்க் யார் வின் பண்ணா? பாரு தானே. அதை பத்தி இங்க பேசாம காலையில இருந்து இந்த பேட்சப் இஷ்யூ, அவங்க நைட் என்ன பண்றாங்க, இல்ல நாளைக்கு என்ன பண்றோம், அதை பத்தி மட்டும்தான் இங்க பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்க வின் பண்ண டாஸ்க் யாருமே இங்க பெருசா செலிப்ரேஷனே பண்ணல. பண்ண நம்ம அதை மாட்டோம். பத்தி பேசவே இல்லை. நம்ம தாங்க செலிப்ரேட் பண்ணோம், மத்த யாருமே பண்ண மாட்டாங்க. அது இல்லங்க, கைஸ் அததான் மேல சொல்றேன். நம்மளே மேல ஒரு பண்ணலன்னு தான் போஸ்ட் நான் வந்து டேக் சொல்றேன். பண்ணிருக்கேன். ப்ளீஸ் டூ எல்லாருமே அதை வந்து ரீட்வீட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எஸ் எங்களுக்கு காட்டலையே. வந்துருச்சு புது மேல வந்துருச்சு. அப்டேட் வந்துடுறேன். சரி, இந்த மிஸ்டு கால் கொடுத்தா ஏன் யாரும் எடுக்க மாட்டாங்க போன்? எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா டவுட்டுங்க. எப்படி போன் எடுப்பாங்க? யோ பைத்தியம் தயாலு, அடி இடி மாதிரி விழும். ஆளப்பாரு. எனக்கு ஆ எனக்கு ஒரு டவுட்டு. இது வந்து சொல்லுங்க. என்ன, ஒருத்தங்கள வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல வந்து ஆன்டின்னு கூப்பிடுறது, இது வந்து என்ன நான் இன்சல்ட் பண்றதா நினைக்கிறாங்களா? இல்ல என்ன மைண்ட் செட்டு? யாரு ஆன்டின்னு போட்டது? யாரு யார் கூப்பிட்டா? உங்கள தான் கூப்பிட்டுருக்காங்க. யாரு யார் கூப்பிட்டுருக்கா? ராம்னு ஏதோ ஒரு லூசு. ஃபேக் ஐடியா இருக்குங்க. எதுவா இருந்தா இல்லங்க, நான் என்ன இந்த இந்த மைண்ட் செட் என்னதுன்னு நான் கேட்கிறேன். ஒருத்தங்கள ஆன்டின்னு சொன்னா அது அவங்களுக்கு இன்சல்ட்டா?
ஆமா ஆமா ஆன்ட்டியா இருந்தா அவங்க உயிரோட இருக்கக்கூடாதா? இவங்க அம்மா ஆன்ட்டி தானே. போய் முதல்ல அவங்க கழுத்த நெரிச்சு கொலை பண்ண சொல்லுங்க. இது என்னது இது? பொண்ணுங்கள வந்து வயச வச்சு இன்சல்ட் பண்றது. கொஞ்சம் வயசாயிட்டா பொண்ணுங்கலாம் இருக்கக்கூடாதா? மட்டமான மைண்ட் செட். சரியா விடுங்கங்க. நான் ரெண்டே 2 பாயிண்ட் மட்டும் நான் பேசிட்டு போயிடுறேன் நினைக்கிறேன். சரிதா. இது எனக்கு என்னன்னா சொல்லுங்க பிகே. அதான் கமருதீன் பேச்சு தண்ணியில தாங்க எழுதணும். அவன் வந்து இன்னைக்கு நைட்டு முடிஞ்சு 2 நாள் கழிச்சு திருப்பி அதே சண்டை தான் போடுவான். பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி No, தான் no, அவன் no, no. கதையே He is அவன் கதை. behaving too close with Parvati now. Too close than previous. He is extremely close with Parvati right now. As per now. இல்ல எனக்கு என்ன டவுட்னா இப்ப என்னன்னா ஹவுஸ்மேட் தான் ஜோக்கர் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவன் தான் அந்த சபையில கொண்டு வந்து எங்களுக்கு வந்து இது சண்டை கிளாரிட்டி. கரெக்ட்டுங்க பாருங்களேன். இதுக்கு ஹவுஸ்மேட்ஸும் பார்வதியை குறை சொல்றாங்க அப்படின்னா அது பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சண்டை நடந்துச்சு, அந்த சண்டைக்காக எல்லாருமே பேசினாங்க. அதற்கு முன்னாடி அவன் ஒரு சண்டை கிரியேட் பண்ணா அதற்காக பேசினாங்க. அதுல எல்லாருமே அந்தந்த இடத்துல சரியா இருந்தாங்க. ஓகே, இந்த இடத்துல யார் சரி யார் தவறுன்றத கரெக்டா சொல்ல வேண்டிய இடத்துல ஹோஸ்டா விஜய் சேதுபதி இருக்காரு. அவர் வந்து அவனுடைய கேம் பிளான் இதுதான், அவன் இப்படிதான் கேடு கட்டத்தனமா நடந்துக்கிறான், பார்வதி உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசியிருக்கானே, உங்ககிட்ட வந்து சாரி கேட்கறதோட அதோட இன்டென்ஷன் உங்களுக்கு புரியலையா? இப்ப மத்த சீசன்லயோ மத்த லாங்குவேஜ்லயோ சொல்றது இல்லையா, ஒருத்தன் தனக்கு மனைவி இருக்கிறதையே மறைச்சிட்டு உள்ள ஒரு பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்றதுனால அதைய வந்து சொல்லலையா? ஐ திங்க் ஹிந்தி நினைக்கிறேன்ல தயால். என்னங்க சொல்றீங்க? இப்படிலாமா நடந்திருக்கு? ஆமா பிக் பாஸா ஆமா சொல்லுதெல்லாம் உண்மையா? ஆமா, என்ன கேட்டீங்க ஒருத்தன் வந்து தனக்கு நீங்க பொண்டாட்டி ஃபேமிலி இருக்குன்றதே மறைச்சிட்டு உள்ள ஒரு பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்ணி ஹோப் கொடுத்துட்டு இருந்தான். ஆமா ஹிந்தில ஹிந்தி பிக் பாஸ் நம்ம சீசன் சல்மான் 16 வந்து சம்திங் யா செருப்பால் அடிச்சு 16 அவன் உன்னை ஆமா ஏமாத்திட்டு இருக்கான், அவனுக்கு வெளில குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி செருப்பால் அடிச்சு சொன்னாரு. அந்த மாதிரி தமிழ்ல ஓகே இந்த மாதிரியான கண்டென்ட் நீங்க அலோவ் பண்றல, அதை நீங்க ஷோ பண்றது இல்ல, அதை நான் அக்செப்ட் பண்றேன். ஒருத்தன் அவனுடைய மேன் ஹேண்ட்லிங்க மறைக்கிறதுக்காக ஒரு பொண்ணை எக்ஸ்ட்ரீமா மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கான். அதை சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்கா? ஹோஸ்ட் தானே இருக்காரு. ஹோஸ்ட் இருக்காரு தானே, சேனல் இருக்கு தானே. நீங்க ஐயோ பாவம் இந்த பொண்ணு ஏமாறுதே நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஏன் அந்த பொண்ணு கிட்ட சொல்லுங்க, அம்மா உன்னை லவ்வும் பண்ணல ஒரு மயிரும் பண்ணல, அந்த நாய் உட்காந்து உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கு, அந்த நாயை நாங்க செருப்பால் அடிக்கலாம் தான் வச்சிட்டு இருக்கோம், அந்த நாய் ஏமாத்துன்னு சொல்ல வேண்டியதானே. இப்போ இந்த டாம் நீ வந்து வைஃபுக்கே சொல்ற. ஆக்சுவலா வந்து பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு வந்தவங்களே பாய் ஃப்ரெண்டே உள்ள அனுப்பி அந்த மாதிரி எல்லாம் கேவலப்படுத்துவாங்க. யா that also I ஆக்சுவலா know. ஹிந்தி பிக் பாஸ்ல Yeah. ரெண்டாவது பாயிண்ட் அவன் தான். வந்து இன்னொன்னு பண்ணான். இருங்க இன்னொன்னு ரெண்டாவது ஆக்சுவலி பாயிண்ட் மதியம் ட்ரை பண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க பிகே. இன்னொன்னு மதியம் ட்ரை பண்ணா. என்ன ட்ரை பண்ணானா, திவ்யா கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கும் போது இந்த மாதிரி வரப்பே சொன்னாங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. அப்புறம் கேட்டா பொண்ணுங்க எல்லாம் சொல்றதான்னு பார்வதியே குறை சொல்லதான் வந்தான். ஓகே, உடனே திவ்யா அது பெண்கள் கிட்ட காமன், ஒருத்தங்களை அப்ரோச் பண்ண பொழுதே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இல்ல எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே தள்ளப்பட்டுட்டாங்க. நானும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நான் அவுட் சைடு இதுலயே சொல்லியிருக்கேன் அப்படின்னதுமே ஓ அப்படியா அப்ப அது ஓகே தான் அப்படின்ட்டு அடுத்த டாபிக் கடந்துருவான். இவனோட என்னவா இருக்குன்னு தான் பாக்குறேன். நைட்டு கெஞ்சது இல்ல நாய், மதியம் உட்காந்து அவளை பத்தி எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், எப்படி அசிங்கப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம் தான் நினைக்குது. சோ இவன் இந்த மாதிரி எல்லாம் அங்க திவ்யா கிட்ட பேசியிருக்கான்றது எப்படிங்க பார்வதிக்கு தெரியும்? அவன் ஸ்ட்ரெயிட்டா வந்து காலில் விழுவுறதுதான் அந்த பொண்ணுக்கு தெரியும். சோ இன்னைக்கு நைட்டு தான் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல போட்டு வார்ன் பண்றாங்களா டாம்? இல்லங்க, அதை காட்ட மாட்டாங்க. கன்ஃபெஷன் ரூம்ல எல்லாம் முந்தா நேத்து பண்ணாங்கங்க. முந்தானேத்தா? காட்டியிருந்தா உங்களுக்கு நேத்து காட்டியிருக்கணும். அவன் விக்ரம் கூட உட்காந்து பவ்யமா வந்து உட்காந்துருப்பான்ல, ஆமா. அமைதியா அவங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு 3 இருப்பான்ல. பேரும் உட்கார்ந்துட்டு அதுக்கு இருந்தாங்க. முன்னாடியே அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு செருப்பால் அடிச்சிட்டாங்க. அத வாங்கிட்டு வந்து தான் நாய் அமைதியா உட்கார்ந்துருக்கான். ஆமா, அதுல இருந்து யோசிக்குது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி யாரை ஏமாத்தலாம், இப்ப யார வந்து நம்ம பஸ் கடியில காரு கடியில லாரி கடியில போடலாம்னு யோசிச்சு பிளான் போட்டு அந்த நாய் பண்ணுது. முந்தானேத்தே இது பேசிட்டாங்களா அவன்கிட்ட கன்ஃபெஷன் ரூம்ல? புரியல, முந்தானத்தே பேசிட்டாங்களா என்ன இவன்ட்ட? ஆமாங்க, முந்தானே தானங்க டாஸ்க் 2 நடக்குது. டாஸ்க் 2 நமக்கு நேத்து தானங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க.
ஓஹோ! இன்னைக்கு தானே அப்போ நமக்கு வந்து காசு இல்ல. 3 அப்போ 4 வீக்ஸ் ஒரு 5 நடக்கிறதுனாலுமே, இருக்கும். அதுக்கடுத்துமே இவனோட மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் அவள கொஞ்சம் டவுன் பண்ற மாரி தானே இருந்துச்சு. அது இல்லையா? அப்படி இல்லையா? கரெக்ட். நோ. ஹி வாஸ் ட்ரைங் டு ப்ளேம் ஷிஃப்ட். புரியுதா? ஷி இஸ் வெரி கிளியர். அவ அதற்கு இடமே கொடுக்கல. பக்கத்துல போல. காலையில உட்கார்ந்து பேசுறாங்க. சாண்ட்ராவும் பார்வதியும் அந்த பீம் பேக்க தூக்கிட்டு அந்த பக்கம் போய் உட்கார்ந்துட்டாங்க. உடனே மூஞ்சி மாறிடுச்சு இவனுக்கு. இவனும் வந்து சிரிக்க ட்ரை பண்றான். ஏதாவது ஒரு காமெடிக்கு போட்டு ட்ரை பண்றான். எதுக்குமே அவ இடமே கொடுக்கல. He is trying his best to do it. Manipulated. Yes, he succeeded. இப்ப கூட லைவ்ல விளையாண்டு தான் இருக்குங்க. மாவெல்லாம் அடிச்சுக்கிட்டு. ஏங்க நாளைக்கு ஸோ நியூ இயர் பார்ட்டியில வேற டான்ஸ் ஆடுறாங்கலாம் சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டு வெறுப்பேத்துறாங்கங்க. என்னவோ நம்ம நியூ ஆமா இயர் ஆமா. இப்படி 4 நக்கிட்டு 4 போயிருச்சு. 4 டேபிள் போட்டிருக்காங்க. 4 டேபிள் போட்டிருக்காங்க. அதுல வந்து கம்ருதீன் பார்வதி மட்டும் ஒரு டேபிள்ல உட்கார்ந்திருக்காங்க. அதுதான் நம்ம நியூ இயர் நக்கிட்டு போயிருச்சு. இதுங்க பண்ற வேலையில. சொல்லுங்க சயோன். ஓ டாம் சேயோன் ஒரு பாயிண்ட் இன்னைக்கு அடி முடியும். கொஞ்சம் பலமோ? அடியா? யாரு சயோன் உங்களை அடிச்சாங்க? சொல்லுங்க. அடி இடி மாதிரி இவ்வளவும் பாத்துக்கலாம். நான் என்ன பண்ணாங்க ம், சொல்லுங்க. இல்லைங்க, நான் வழக்கமா அது வாங்குறது தானேங்க, அது பழகிருச்சுங்க. என்னங்க நீங்க ஏதோ புதுசா அதெல்லாம் வாங்கி வாங்கி ம். பழகிருச்சு. ஆக்சுவலா அதுல இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ஸ்பேஸ்லயும் நான் அடி வாங்கலாம். நான் ஏதாவது விஜய் பார்வதிக்கு எதிரான கருத்துக்களை வைக்கிறேன் அப்படின்னா இங்கேயும் நான் வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ டோன்ட் மைண்ட் தட் ஆக்சுவலா. ஸோ அது பெருசா எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறது இல்லை. ஆனா ஸோ நியூட்ரல் இஸ் திஸ் மை ஸ்பேஸ் தானே. டர்ன்? ஓ ஓ மை காட், ஓ ரியலி? எனக்கு தெரியாதே. நானாங்க சொன்னேன். எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ சொன்னாங்கப்பா. சீரியஸ்லி. சொன்னாங்களா? யாருங்க சொல்றீங்க? ஆமாமா. மனமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் நம்மளா. ஏங்க நீங்க என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி புரியல. சொல்லுங்க. இங்க புரியாதுட்டா, வீட்டுக்கு போனாதான் புரியும். எம்ஏ பிலாசபி அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, நான் பேசலாமா இல்ல சரி. என்னோட டர்னுக்காக நான் வெயிட் பண்ணணுமா? இருங்க. பிகே ஏதோ இன்னொரு கேள்வியை மட்டும் கேட்டு போகணுமா? சொல்லுங்க ஷோர் பிகே. ஷோர். நீங்க கேட்டீங்கன்னா அடுத்து அவரை பேச விட்டுருவேன். அதாங்க கமருதீன் வந்து மக்குன்னு நினைச்சேங்க. அவன் கேஸ் உட்காந்து நீங்க சொல்ற மாதிரி திவ்யா கிட்டயும் வினோத் கிட்டயும் முடிஞ்ச வரைக்கும் கேஸ்லைட் பண்ணி பார்த்தான். பார்வதிக்கு எதிராக திருப்பி பார்த்தான். பட் ஆனா முடியலன்றதால காலில் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் பார்வதி ஆமா கிட்ட அதுதான். அதுதானே உண்மை. He is an habitual abuser. He is an manipulator. He is not at all fit to be a boyfriend or husband. He is a psychopath in my perspective. I'll never encourage anyone such in my life at all. I own my statement. I'll never change my statement for anyone. யாரு வேணா வந்து சொல்லுங்க. என்னோட ஸ்டேட்மெண்ட் இதுதான். அவனை நான் இப்படிதான் நினைக்கிறேன். கேடு கெட்ட நாய் அது. ஏமா ஒரு பொண்ணு சொல்லுது, கமருதீன் மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சா நான் அவனை நல்லா வச்சு வாழ்வேன், பார்வதி மாதிரி அலப்பற பண்ணி அவனை அவன் டார்ச்சர் பண்ண இன்னும் நல்லா மாட்டேனே, வச்சு வாழலமே. அவனை செம்மையா பார்த்து பண்றாங்க. ஐயோ எனக்கு குபீட்டு சிரிப்பு. ஏண்டி அது இல்ல சாண்ட்ரா அவன ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட் ஹஸ்பண்ட் கிடைச்சா சொல்லியிருந்தாங்க. வாழ முடியாது. மகளிர் காவல் நிலையத்துக்கு தான் போகணும் அடுத்த நாளே. மண்டை உடைஞ்சு. இல்ல சாண்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி திருத்தி எல்லாம் வாழ வைக்க முடியாது, எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் தட் ஏஜ் அப்படின்ற மாதிரி பார்வதியே சொன்னாங்க. பட் ஆனா என்ன சொல்லி மயக்கனானே தெரியல. நான் எபிசோடுக்காக தான் வெயிட் பண்றேன். இன்னைக்கு நைட் லைவ் பாருங்க. நான்லாம் லைவ் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏங்க வால்யூம் மட்டும் தான் மியூட்ல நான் வச்சிருக்கேன். ஒண்ணே ஒண்ணு சைடுல சொல்லவா? ஓடிதான் இருக்குது. ஒரே ஒரு சொல்லுங்க. சொல்லிக்கிறேங்க. இப்ப வந்து இதுல இதுக்கு வந்து பார்வதி அடிக்கிறாங்க. தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. அவன் வந்து கமருதீனை வந்து இந்த மாதிரி அவன் பண்ணி அக்செப்ட் பண்ணலனாலும் அதுக்கு அடிப்பாங்க பார்வதிய. இது வந்து கல்லஞ்சக்காரி ஆக்சுவலி உருகுறாளா என்ன பாரு, பொறுத்த அவன் தான் வரைக்கும் அவ்வளவு கெஞ்சறானே என்ன பொறுத்த வரைக்கும் இது அப்படின்னுவானுங்க. ரைட் மூவ். என்ன பொறுத்த வரைக்கும் இது ரைட் மூவ். பெர்ஃபெக்ட் மூவ். அப்பதான் வந்து அவன் எந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நாய் எதுக்கு போய் கால்ல விழுவுறான்றது ஆடியன்ஸ்க்கு புரியும். நான் இதை அப்படிதான் பாக்குறேன். அப்பயே என்ன சொல்லுவாங்கன்னா, கரையறால பத்தியாதான் காலைல விழுந்தாலும் அப்படியும் ஆமா போகும். ஆமா ஆமா. எனக்கு என்னமோ வீக்கெண்ட்ல வந்து ஃபுல்லா தோசை திருப்பத்துக்கு சரி இப்ப கம்முன்னு இருப்பான், அப்புறமா வீக்கெண்ட்ல போய் பத்த வச்சிருன்னு சொல்லிட்டு அது வாய்ப்பு நினைக்கிறேன். ஏன்னா இவன் இப்ப பாப்போம் பண்ணிட்டா பாப்போம். இவன் மறுபடியும் உட்காந்து எல்லாரும் மேனிபுலேட் பண்ண ஆரம்பிப்பான். ஆமா
ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் ஆ. பண்ணிக்கணும். நம்ம சொல்றோம்ல, அவ ஏன் இந்த மாரி பண்றா அப்படின்ட்டு. நீங்க எவ்ளோ என்ன கோவமா இருந்தீங்கனாலும், அத டிஃப்யூஸ் பண்றதுக்கு தேர் இஸ் அ டெக்னிக். என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும், அத நக்கல் பண்றது, இல்ல பக்கத்துல ஃப்ளர்ட் பண்ணிட்டு, இல்ல அத ஒரு மாரி நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு, அத டிஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவன் அது மாரி தான் பண்ணிட்டே இருக்கான். கூட உட்காந்து இப்படி ரசிக்கிற மாரி பண்ணி, அப்போ உங்களுக்கு நார்மலி நீங்க எவ்ளோ கோவமா இருந்தாங்கனாலும், அது அப்படியே சப்சைட் ஆயிடும். அவன் அததான் அந்த பொண்ணுகிட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுதான்